மதுரை கிரானைட் குவாரியில் நரபலி புகார் தொடர்பாக எலும்புக்கூடுகள் உள்ளதா என கண்டறிய தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. மூன்றாவது நாளாக தொடரும் பணி குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க, எலும்புக்கூடுகள் உள்ளதாக கூறப்படும் இடத்தில் தற்போது நடைபெற்று வரும் பணி குறித்து சொல்லுங்க. எந்தெந்த அரசு அதிகாரிகள் வந்து தோண்டும் இடத்தில் இருக்காங்க, அதை பற்றி நேரடி தகவல் சொல்லுங்க சரவணன். மதுரையில் கிரானைட் குவாரியில் நரபலி கொடுத்து புதைத்ததாக கீழவளவைச் சேர்ந்த சேவர்குடியன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் சின்ன மலம்பட்டி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாடு பகுதியில் இரண்டாவது கட்டமாக மூன்றாவது நாளாக இன்று தோண்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த தோண்டும் பணியில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக தோண்டும் பணியானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 13ஆம் தேதி நடைபெற்றது. இந்த அன்று ஒரு 4 எலும்புக்கூடுகள் கைப்பற்றப்பட்டது. இந்த 4 எலும்புக்கூடுகளும் தற்போது மேலூர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவையெல்லாம் பரிசோதனைக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இரண்டாவது கட்டமாக தோண்டும் பணி நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. அப்பொழுது 2 எலும்புக்கூடுகள் இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டன. மேலும் நேற்று தோண்டும் பணியின் போது எலும்புக்கூடுகளின் சிதறல்கள் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஏனென்றால் ஏற்கனவே 5 அடி ஆழம் மட்டுமே தோண்டப்பட்ட சூழ்நிலையில் சகாயம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 10 அடியாக தோண்டும் பணியானது தற்போது நடக்கிறது. இந்த 10 அடி தோண்டும் பணியில் நேற்று 6 அடிக்கு கீழாக எலும்பு சிதறல்கள் கொஞ்சம் கிடைத்தது. அதையெல்லாம் காவல்துறையினர் சேமித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது இன்னும் கணக்கில் எடுக்கப்படுமா எடுக்கப்படாதா என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் இன்று 3ஆம் நாள் தோண்டும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த 10 அடி ஆழத்தில் ஒரு பகுதியில் 9 அடி ஆழத்திற்கு பணியாளர்கள் தோண்டிவிட்டனர். எனவே அந்த பக்கவாட்டில் தோண்டும் பொழுது தற்பொழுது ஒரு மண்டை ஓடு ஒன்று கிடைத்திருக்கிறது. அந்த மண்டை ஓட்டில் சேர்ந்து இருக்கும் எலும்புகள் எல்லாம் தற்பொழுது சேகரிக்கும் பணியில் தற்போது பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்.